அதே போல் உங்களுக்கு இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யூடியூப் சேனல் டெர்மினேட் ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட நமக்கு 182 சப்ஸ்கிரைபர், சுமார் 100க்கும் அதிகமான வீடியோ நம்ம போட்டிருந்தோம். எல்லாமே டெர்மினேட் ஆகி போயிடுது. அதனால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராருக்கெல்லாம் அந்த லிங்க் ஏற்கனவே ஷேர் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு மற்ற விசுவாசிகளுக்கு அதை சொல்லி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வைத்தீர்களோ அவர்கள் மறுபடியும் இன்னைக்கு நீங்கள் நேரிலேயே வரப்போகிற அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அந்த சேனல் மறுபடியும் அதை விட அதிகமான சந்தாதாரர்களை, சப்ஸ்கிரைபர்களை நாம் கொண்ட சேனலாக மாற வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு வரட்டும். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தும்படியாக, உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே நடத்தும்படியாக, ஆவிக்குள்ளே நடத்தும்படியாக, உம்முடைய அக்கினிக்குள்ளாய் நடத்தும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறாங்க சொல்லிட்டோம். பரிசுத்த தூய ஆவியானவர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, வார்த்தை எங்களுக்குள்ளே வல்லமையாய் கடந்து வரட்டும். பரிசுத்த ஆவியானவரை நீர் ஆளுகை செய்யும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இயேசு நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you Lord. ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இந்த நாளிலே நிறைவானது நம் வாழ்க்கையில வர வேண்டும் என்று சொல்லி இந்த மாதத்திலே நாம் அநேக நாட்கள்ல காலையிலையும் சாயங்காலம் தனி ஜெபத்திலையும் அதிகாலையில கான்ஃபரன்ஸ் கால் மற்ற எல்லா ஜெபங்களிலையும் நாம் சபை மக்களுக்கு நிறைவானதை கர்த்தர் கொடுங்க. ஆண்டவரை ஆரோக்கியத்தை கொடுங்க, தேவைகளை சந்திங்க, கடன் பிரச்சனை மாற்றுங்க, நெருக்கடிகளை மாற்றுங்க, குடும்பத்தில் இருக்கிற சூழல்களை மாற்றுங்க, சமாதானத்தால் நிரப்புங்கன்னு சொல்லி அதிகமாக ஆண்டவர்கிட்ட நிறைவுக்காக, ஒரு நிறைவான காரியங்களுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் கட்டாயம் நம் குடும்பத்தை கர்த்தர் நிறைவுனாலே நிரப்புவார், என்ற சந்தேகம் இல்லை. ஆனாலும் இந்த காலவெளியில நாம் நாம் இன்றைக்கு நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் நாம் விசுவாசத்திலே நிறைவுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். விசுவாசத்திலே நாம் நிறைவுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த காலவெளியில ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இந்த 40 நாள்ல இந்த 40வது நாள் ஆமென், இந்த நாளிலே நாங்கள் இந்த ஆசீர்வாதமான ஒரு செய்தியை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வர வேண்டுமானால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மகளே மகனே, வாழ்க்கையில விசுவாசம் நிறைவுள்ளதா இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. மற்ற காரியங்கள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளலாம். நிறைவான பொருளாதாரம், ஆசீர்வாதம், சமாதானம், ஆரோக்கியம், பாதுகாப்பு, பரிசுத்தம், இவை எல்லாத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இவையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு திறவுகோல் எதுவென்று சொன்னால் விசுவாசம் மட்டுமே. ஆமென். அல்லேலூயா. ஒரு நிறைவான விசுவாசம் இல்லாமல் இவைகளை நாம் பெற்றுக்கொள்வது என்பது கூடாத காரியம். இதனால் நிறைவான விசுவாசம் நமக்கு தேவை. நாம் விசுவாசம் என்பது ஆமென் மற்றவர்கள் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. இவங்க பயங்கர விசுவாசி என்று, இவங்க விசுவாசம் ரொம்ப உறுதியானது என்று மற்றவர்கள் பார்த்த உடனே சொல்லிவிட முடியாது. அவர்களிடம் பழகி இருக்க வேண்டும், அவங்களுடைய பேச்சிலை பார்க்க வேண்டும், அவங்களோடு கூட வாழ்க்கையை பார்க்க வேண்டும், வாழ்க்கையில் அவங்க பெற்றுக்கொண்ட நன்மையை பார்க்க வேண்டும், அவங்க பேசுகிற வார்த்தையை கவனிக்க வேண்டும். அதில் வைத்துத்தான் ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் விசுவாசத்தை மற்றவர்கள் பார்க்கும்படியாக ஸ்தேவான் விசுவாசத்தை குறித்து இந்த காலங்களில நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஸ்தேவானுக்குள்ள விசுவாசத்தை நடைமுறைப்படுத்தினார், செயல்முறைப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் அதனுடைய விளைவு பாருங்கள். அவர் விசுவாசத்தை அபியாசப்படுத்தினாலே அவருக்கு கிடைத்த நன்மை என்னவென்று சொன்னால், ஆமென், அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில, நாம் அன்றாட வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்தை செயலாக்கத்துக்கு கொண்டு வரும் பொழுது, சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும், அது 10 ரூபாய் தேவையானாலும் பல லட்சம் கோடி தேவையானாலும், எந்த ஒரு சின்ன காரியமானாலும் விசுவாசத்தை கொண்டு செயல்படுத்தும் பொழுது
அந்த காரியத்தை விசுவாசத்திலே கொண்டு வரும் பொழுது அது நம்மையும் ஆசீர்வதிக்கும், சுற்றி இருக்கிற ஜனங்கள், நம்மை பார்க்கிற ஜனங்களுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும். ஆமென், அல்லேலூயா. ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய், அடுத்து அவன் எதிலே நிறைந்தவனாய் இருந்தால் வல்லமையிலே அவன் நிறைவு உள்ளவனாய் காணப்பட்டான். ஆமென். 40 நாளிலே உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிற காரியம், நீங்கள் வல்லமையிலே நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். திருச்சபையில ஒவ்வொரு பிள்ளைகளும், சிறுவர்களானாலும் பெரியவர்களானாலும் முதியவர்களானாலும் சரி, நீங்கள் வல்லமையிலே நிறைவுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய ஆசை. ஆமென். ஆண்டவரிடத்தில் அதைத்தான் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் வல்லமையிலே நிறைவுள்ளவர்களாக, உங்கள் ஜெபத்திலே வல்லமை இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் உங்களுக்காக ஜெபித்தாலும், உங்கள் குடும்பத்துக்கு ஜெபித்தாலும், நீங்கள் சபைக்கு ஜெபித்தாலும், சமுதாயத்துக்கு ஜெபித்தாலும், உங்கள் ஜெபம் வல்லமை உள்ளதாக ஜெபமாய் இருக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குது என் ஜெபம் வல்லமை உள்ளதாய் மாற வேண்டும்? ஆமென். கைகளை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னுடைய விசுவாசமும் என்னுடைய வல்லமையும் நிறைவுள்ளதாய் இருப்பதாக சொல்லுவோமா? என்னுடைய விசுவாசமும் என் வல்லமையும் நிறைவுள்ளதாய் இருக்கட்டும், நிறைவுள்ளதாய் இருக்கணும். கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசமும் ஆண்டவர் வல்லமையும் நிறைவுள்ளதாய் இருக்கட்டும், நிறைவுள்ளதாய் இருக்கட்டும், நிறைவுள்ளதாய் இருக்கட்டும். கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் விசுவாசமும் வல்லமையும் நிறைவுள்ளதாய் மாறட்டும், நிறைவுள்ளதாய் இருப்பதால் பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் உங்களுக்கு கட்டளையிடுவார். விசுவாசத்தையும் வல்லமையையும் நிறைவுள்ளதாய் தருவாரா? உங்கள் ஜெபம் விசுவாசத்தில் நிறைந்திருக்கட்டும், உங்கள் ஜெபம் வல்லமையில் நிறைந்திருக்கட்டும். அது உங்கள் குடும்பத்துக்கானாலும், சபைக்கானாலும், தேசத்துக்கானாலும், தரிசனத்துக்கானாலும், யாருக்கானாலும் ஜெபித்தாலும் அதுல வல்லமை இருக்கட்டும். பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் பார்க்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதில் அற்புதங்களும் அடையாளங்களும் பார்க்க கர்த்தர் உதவி செய்யும்படியான ஜெபிக்கிறோம். தேவன் ஆசீர்வதிப்பீராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து கேட்கலாம். ஆமென். 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆமென். Thank you Lord. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டுமானால் நமக்கு விசுவாசமும் வல்லமையும் நிறைவுள்ளதாய் இருக்க வேண்டும். ஆமென். உங்களுடைய ஜெபத்துல, உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க வேண்டுமானால், இது கடைசி காலம், இது அவனுடைய வருகையின் காலம், இது எழுப்புதலின் காலம். எழுப்புதலின் காலத்திலே மற்றவர்கள் உங்களுக்கு ஜெபித்து உங்களுக்கு அற்புத அடையாளம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற காலம் போய், இது எழுப்புதலின் காலம். உங்கள் ஜெபத்தின் மூலமாக உங்களுக்கு அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும். அதுக்கு நிறைவான விசுவாசம், நிறைவான வல்லமை உங்க வாழ்க்கையில தேவை. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப பர்னபாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த ஸ்தேவானை குறித்து பார்த்தோம். இப்பொழுது பர்னபா என்ற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். 22ஆம் வசனம் பார்க்கும்போது, எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். பர்னபாவுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அவருக்குள்ள இருந்த அந்த நிறைவை என்ன மாதிரியான நிறைவு என்றால், அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மனநிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார். ஆண்டவருடைய சுவிசேஷம் இந்த உலகத்து மேல் நமக்கு பாரம் உண்டு. அவன் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மேல நமக்கு ஒரு பாரம் உண்டு. ரட்சிக்கப்படாத நம்ம குடும்பத்தினரை குறித்து நமக்கு பாரம் உண்டு. அப்படியானால் நாம் என்ன செய்தால் இந்த ஜனங்களை ரட்சித்துக்குள்ளே நடத்தலாம் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது, நாம் நல்லவனும் பரிசுத்த ஆவியும் விசுவாசம் நமக்கு. அங்க ஸ்தேவானிடத்துல விசுவாசம், வல்லமை. இங்கே முதல்ல நல்லவன் என்ற சாட்சி நமக்கு இருக்கு. சாட்சி இல்லாம நீங்க ஆத்துமாதாயம் செய்ய முடியாது. ஆமென், அல்லேலூயா. அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பக்கத்து வீட்டுல சாட்சி இருக்கா? உங்க டெனன்ட், பக்கத்து வீட்டு டெனன்ட், அவங்க கிட்ட சாட்சி இருக்கா? நம்ம கிட்ட நீங்க எவ்வளவு நேரம் வேணா அந்நிய பாஷை பேசலாம், எவ்வளவு ஓடி பிச்சுக்கிட்டு போற அளவுக்கு நீங்க ஜெபம் பண்ணலாம், பூரா பிச்சுட்டு போற அளவுக்கு நீங்க ஜெபம் பண்ணலாம், நீங்க உபவாசம் பண்ணலாம், நீங்க 40 நாள் 80 நாள் கூட உபவாசம் பண்ணலாம்.
எவ்வளவு உபவாசம் பண்ணாலும் சரி, எவ்வளவு மணி நேரம் முழங்கால் போட்டு நீங்க ஜெபம் பண்ண, தவறு இல்லை, நல்ல விஷயம். ஆனா நல்லவன் என்ற சாட்சி இருக்கா? உங்களை பத்தி பக்கத்து வீட்டில் சாட்சி இருக்கா? உங்க வீட்டுல சாட்சி இருக்கா? சமுதாயத்தில் உங்களுக்கு குறித்த சாட்சி இருக்கா? அந்த சிஸ்டரா ரொம்ப நல்லவங்கப்பா, அவங்க போறதே தெரியாது, வர்றதே தெரியாது, இருக்கிற இடமே தெரியாது. நல்ல சாட்சி இருக்க வேண்டும். அங்கே பர்னபா நல்லவனும், முதலாவது நமக்கு அநேக ஜனங்கள் நமக்கு பாரம் இருக்குங்க, ஆத்துவம் பாரம் இருக்கு. நம்ம தேசம் சந்திக்கப்படாதா? நம்ம தேசம் சந்திக்கப்படணுமே, நம்முடைய குடும்பம் ஆண்டவரால தொடப்படணுமே, ஆசீர்வதிக்கப்படணுமே. நல்லவனும் முதல்ல நல்லவன் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாகிறான். ஆரம்ப நாட்கள்ல கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற விசுவாசம், கிறிஸ்துவுக்கு மேல் இருக்கிற வைராக்கியத்தை நிமித்தமாக அநேக காரியங்களை நம்ம ரொம்ப என்ன சொல்றது கரெக்டா இருக்க வேண்டும், சரியா இருக்கணும், எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கணும்ன்றதுக்காக அந்த ஒரே ஒரு கண்ணோட்டத்துல சில நேரங்களில் நம்ம மனிதர்களை பகைத்துக் கொள்ளுகிறோம், மனிதர்களை நாம வெறுப்பை சம்பாதித்து விடுகிறோம். அப்ப என்ன செய்ய முடியாது? நம்ம அந்த ஜனங்கிட்ட என்ன செய்ய முடியாது? நல்லவர்கள் என்று பெயர் வாங்க முடியும். அவர்களை காயப்படுத்தி விடுகிறோம், அவர்களை காயப்படுத்தி விடுகிறோம். காரணம் ஏதோ ஆண்டவருக்கு வைராக்கியம் பாராட்டுறேன்னு சொல்லிட்டு, ஆனால் அவர்களை காயப்படுத்தி விடுகிறோம். அதனால நாம் வெறுப்பை சம்பாதித்து விடுகிறோம். அதனால் ஞானமாக இந்த உலகத்துல வாழ வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நல்லவனும், அடுத்தது பரிசுத்த ஆவியினாலும், இரண்டாவது பரிசுத்த ஆவியினாலும். இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் எந்த நேரமும் நீங்க சஸ்டைன் பண்ணி உங்களுக்குள்ளே நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனா இருந்தான். எந்த நேரமும் பரிசுத்த ஆவியிலே நீங்கள் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவியார் விசனப்படுகிற விதமாய் நம் வாழ்க்கையில நம்முடைய இருதயமாகிய ஆலயத்துக்குள்ள அசுத்தம் வறுமையானால் பரிசுத்த ஆவியார் நம்மளை விட்டு கடந்து போய்விடுவார். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணமாக பேசப்படுகிற செயல்படுகிற எந்த செயல்பாடு இந்த பூமியில மன்னிக்கவே படாது என்று இயேசு கிறிஸ்து சாட்சி சொல்லுகிறார். நான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அந்நிய பாஷை பேசும்போது மாத்திரம் தான், எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவி துக்கப்படும்படியான காரியங்கள் வாழ்க்கையில வரும், ஆனால் நம்ம விட்டு வெளியே போயிருவேன். அப்ப நம்ம வெறும் டூப்ளிகேட் அந்நிய பாஷை தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா பேசுவோம், அதுவும் பேசுவோம். டூப்ளிகேட் அந்நிய பாஷை, ஒளியின் தூதனை போல, ஒரு அந்தி கிறிஸ்துவை போல ஒளியின் தூதனாக சில நேரத்தில் அந்நிய பாஷை பேசி, ஆனா உள்ள இருக்க மாட்டார், ஆண்டவர் இருக்க மாட்டார், பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்க மாட்டார். உண்டாகட்டும். அதனால நிறைந்தவனா இந்த அர்த்தம் என்ன என்றால், நம் வாழ்க்கையில 24 மணி நேரமும் நமக்குள்ளே பரிசுத்த ஆவி தொடர்ந்து நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியார் 24 மணி நேரமும் நம்மோடு கூட தங்கி இருக்க, அவர் எப்பொழுதும் நிரந்தரமாக இருப்பதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். முதல்ல நல்லவனும் பரிசுத்த ஆவி, மூன்றாவது விசுவாசம். இதில் நிறைந்தவனாக இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார். 3 தகுதி நமக்கு இருக்க வேண்டும். அதில் நாம் நல்லவர்களாக, நல்லவர்களாக ஒண்ணுமே நம்ம பெரிய செலவு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நல்லவராக இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு பணங்கா செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாரை பார்க்கும்பொழுது ஒரு அழகான சிரித்த ஒரு புன்னகை நமக்கு, உலக மக்களை நாம் சந்தோஷமாய் நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளம். யாரை பார்த்தாலும் சின்ன ஒரு ஸ்மைல், அவன் சிரித்த முகத்தோடு அந்த புன்முகை, அந்த புன்னகை தான் நமக்கு. அவன் அந்த சிரித்த முகத்தோட அவனை அவன் அணுகும் பொழுது கர்த்தர் கிரியேஷு. நீங்க நல்லவர்களும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவருமாய் அநேக ஜனங்கள் கர்த்தருமாய் சேர்க்கப்பட்டார். ஆண்டவர் உங்களை ரட்சித்ததற்கு காரணம் அநேக ஜனங்கள் ஆண்டவர் பக்கமாக அவரை நீங்கள் ஆதாயப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
சாலமை பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தான். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்த போது பரியேசு எனும் பெயர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியோ பவுல் என்னும் அதிபதி உடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாய் இருந்தான். மாயவித்தைக்காரன் என்னும் அர்த்தம் கொள்ளும் பெயரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபரை விசுவாசத்தினின்று திருப்பும்படிக்கு வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சவுல் என்ற பெயரிலிருந்து பவுலாக இந்த இடத்துல தான் அவர் மாற்றப்படுகிறார். அதற்கு முன்பு வரைக்கும் அவர் சவுலாக இருந்தவர், இங்குதான் அவருடைய பெயர் பவுலாக மாற்றப்படுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த பவுல் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாக அந்த மாயவித்தக்காரனை உற்று பார்க்கிறார். மாயவித்தக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேருடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்திலிருந்து திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நிற்கிறான். ஒரு மாயவித்தக்காரன் அங்கே பவுலோடு கூட அவர்கள் செய்ய வந்த ஊழியம் செய்ய வந்த இடத்துல அவர்களை எதிர்த்து நிற்கிறவர்களாக எழும்பினார்கள். ஆனால் பவுல் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாக அவர் உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைவனே, கர்த்தருடைய செமையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமலே குருடனாய் இருப்பாய் என்று உன்னோடே மந்தாரம் இருளும் அவன் மேல் விழுந்தது. சொன்ன உடனே அப்ப நல்லா கவனிக்கணும், ஒரு மனிதனை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வது. நான் சொன்னேன் இல்லையா, நீங்க ஒருத்தரை பார்க்கும்போது நல்ல ஒரு நல்ல ப்ளீசிங் ஸ்மைல் ஃபேஸ் நீங்க வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி. ஆனா இதே தவறாக இல்லையா, போலியான ஒரு சிரிப்பு இல்லையா, அந்த உலகத்துல மக்கள் என்ன செய்றாங்க, போலியான ஒரு சிரிப்பை சிரித்து பின்னாடியில வஞ்சகமாய் பேசுகிற மக்கள் உண்டு. இவர்களை எப்படி நீங்க இனங்களை மூலம் கண்டுகொள்ள முடியும்? நீங்க பரிசுத்த ஆவியில் நிறைந்திருப்பீர்களானால் நம்ம மற்றவங்க யாரும் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க நல்லவங்களா அவங்க கெட்டவங்களான்னு சொல்லி, ரைட்டா? ஆனால் பரிசுத்த ஆவியில நிறைந்திருந்தபடினாலே அவனுடைய மாயவித்தை, அவனுடைய தந்திரங்களை பவுல் கண்டுபிடித்தான். ஒரு மனிதனுக்குள் இருக்கிற தந்திரமான காரியங்கள், சூட்சமங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பரிசுத்த ஆவியான ஒரு உதவிதான் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்த ஆவியில் நிறைந்திருப்பீர்களானால் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே, ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு சொப்பனத்தை காண்பிப்பார், ஒரு வெளிப்பாடு தருவார். ஒரு விபத்து நடக்குது, இல்லை வேற ஏதாவது தவறான ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது, இல்லை ஏதோ உங்களுக்கு விரோதமான ஒரு சதி நடக்கிறது, துரோகம் நடக்குது அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு விக்கனகமான விபத்தோ ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுதுன்னா, நீங்க பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்களா இருப்பீர்கள் சொன்னால் கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு அது குறித்த வெளிப்பாடு தருவார். அது 2 நாளுக்கு முன்னாடி, 1 வாரத்துக்கு முன்னாடி, அல்லது ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்த, அல்லது உங்களை சுற்றி உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வெளிப்பாடு தருவார் ஆண்டவர். உங்களுக்கும் தருவார். ஏன்னா நீங்க பரிசுத்த ஆவியில் நிறைந்து இருக்கும் பொழுது. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் விசுவாசத்திலும் பரிசுத்த ஆவியிலும் நிறைந்திருந்தவனாக இருந்தான். அவன் அற்புத அடையாளங்களை செய்து நம்ம பார்க்கிறோம். பர்னபா நல்லவனும் பரிசுத்த ஆவியிலும் விசுவாசத்திலும் நிறைந்தவனாக இருந்தான். அநேக ஜனங்களை அவன் கூட்டி சேர்த்தான். அவன் மூலம் அநேக ஜனங்கள் சேர்க்கப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியில் நிறைந்திருந்தபடினால் மாயவித்தக்காரனுடைய சதிகளை அவன் எஜமானனை சத்தியத்துக்குள் நடத்தக்கூடாதபடிக்கு இருக்கிற சதி ஆலோசனைகளை கண்டுபிடிக்கும்படியாய் கர்த்தர் அவனுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்தார். காரணம் அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்திருந்தான். இன்னைக்கு நம்முடைய நீங்க ஜெபிக்கிற நபர்கள் ஏன் ரட்சிக்கப்படல, அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க, ஏன் நடக்கல? என்ன காரணம்? நீங்க ஆண்டவரை ஜெபம் பண்றீங்க, அதனால அந்த காரியம் நடக்கல. எங்க தடை? என்ன பிரச்சனை? பரிசுத்தத்தில் நிறைந்திருந்தால் அந்த பிரச்சனை என்ன என்பதை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். அந்த மாயவிதக்கார சதி ஆலோசனை அத்தனையும் பவுலுக்கு வெளிப்பட்டது காரணம் என்னவென்றால், பவுல் பரிசுத்த ஆவியில் நிறைந்திருந்தார்.
நீங்க பரிசுத்தாவில் நிறைந்திருப்பீர்களானால் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஏன் தடைபட்டு இருக்கிறது, என்ன காரணம் என்பதை நீங்கள் அழகாக விளங்கிக் கொள்ள முடியும். மற்றவர்களுக்கு ஜெபிக்கலாம், உங்க வீட்டுக்காக நீங்க ஜெபிக்கலாம், உங்க பிள்ளைகள் காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். ஏன் என் பிள்ளை இப்படி இருக்கிறார், ஏன் என் கணவர் இப்படி இருக்கிறார், ஏன் என்னுடைய மனைவி இப்படி இருக்கிறாங்க என்று நம்ம கண்டுகொள்வதற்கு பரிசுத்தாவின் நிறைவு நமக்கு அவசியமாக இருக்கிறார். ஊழியம் செய்வதற்கு, மற்றவர்களை ஆண்டவருக்குள் ஆதாயப்படுத்துவதற்கு பரிசுத்தாவின் நிறைவு நமக்கு அவசியமாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் நேரடியாக ஒரு மனிதனிடத்தில் தர்க்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்தாவிலே நிறைந்து நாம் பேச பழகிக் கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. மாயவதக்காரர்கிட்ட நேரடியாய் போய் பவுல் பேசுவதற்கான தைரியம் எங்கிருந்து வந்தது? பரிசுத்தாவிதான் அந்த தைரியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க பேசிக்கலி உங்களுடைய நேச்சுரல் சுபாவமே, இயற்கையாவே உங்க சுபாவம் வேறவா இருக்கலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க சோதித்து பாருங்க. உங்களுடைய நேச்சுரல் கேரக்டர் நீங்க வேறவா இருக்கலாம். நீங்க ரொம்ப சாஃப்ட்காரரா இருக்கலாம், ரொம்ப பயந்த சுபமா இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பரிசுத்தாவை நிறைய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க வேற மாதிரி இருக்கு. உங்களுடைய நேச்சுரல் கேரக்டரை விட்டு நீங்க வித்தியாசமான ஆளா இருப்பீங்க. ஒரு தைரியமான ஆளாக நீங்க இருப்பீங்க. நீங்க பழைய ஏற்பாட்டுல நிறைய இடத்துல பார்க்கலாம். யெப்தாவை குறித்து பார்க்கலாம், சிம்சோனை குறித்து பார்க்கலாம், இல்லையா? மோசே குறித்து பார்க்கலாம், எல்லாரையும் குறித்து, சவுலை குறித்து பார்க்கலாம். அவங்க எல்லாம் சாதாரணமான ஆள். சவுல போய் ஓடி ஓடி ஒளியிற ஆளு. ஆனா ஆவியில நிறைந்த அவன் பரிசுத்தாவி இறங்கினார் என்று சொன்ன போது, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினார் என்று சொன்ன போது அவன் எழுப்பி யுத்தம் பண்ணுகிறான். அவன் எழுப்பி யுத்தம் பண்றான். சிம்சோன் ஒரே ஒரு கழுதை தாடையிலும் எடுத்து 1000 பேரை கொன்றான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்தில். அவன் அவ்வளவு பெரிய பலசாலியா? இல்லை. பரிசுத்தாவி இறங்கி வந்ததுனால அதை அவன் செய்யலாம். நீங்கள் நேச்சுரலாவே நீங்க ரொம்ப பயந்த சுபாவங்க, ரொம்ப ஒரு என்ன சொல்றது, கூச்ச சுபாவமான ஆட்கள் நான் அப்படி நீங்க சொல்லிக்கலாம். ஆனால் பரிசுத்தாவியான நிறைவு வரும் பொழுது நீங்கள் பலமுள்ள ஆட்களாக நீங்கள் மாற முடியும். அன்பானவர்களே, ஒரு ஸ்தேவானை போல, ஆமென், ஒரு பர்னபாவை போல, ஒரு பவுலை போல நீங்கள் ஆவியிலே நிறைந்து காணப்பட ஆவியாக உங்களுக்கு உதவி செய்வாராக. 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவரல்ல, இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரவான் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுவாரா? இவர் வாழ்க்கை நிறைவு செய்கிறார். இவருடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியினாலேயே இவர் நிறைவு செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியிலேயே இவர் நிறைந்திருந்தார். வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுறாரு, யோவான் எழுதுறாரு, யோவான் 1-2 எழுதுறாரு, 3 எழுதுறாரு. இப்படி நிறைய புத்தகங்களை எழுதி இந்த பரிசுத்த வேதாகமத்துல இடம்பெற வைத்திருக்கிறாரு. வரப்போகிற நடக்க போகிற காரியங்களை எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்தி எழுதி கொடுத்திருக்கிறார். அப்ப வாழ்க்கை முழுவதும் இவர் நிறைவு உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றின பொழுது எதுல நிறைவேற்றினாருங்க? பரிசுத்த ஆவியின் உதவியோடு அவர் நிறைவேற்றினார். இல்லைன்னா இப்படி வெளியே யோவானால எழுத முடியாது. யோவான் சுவிசேஷத்தை எழுத முடியாது. 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் எழுத முடியாது. வெளிப்படுத்தலை எழுத முடியாது. வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தத்தினாலேயே நிறைத்து தன் காலத்தை நிறைவு செய்தார். பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, யோவானை போல வாழ்க்கை முழுவதும் பரிசுத்த ஆவியிலே நிறைவுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீங்க வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், நீங்க எங்க வேணா டிராவல் இருக்கலாம், நீங்க வீடுகள்ல இருக்கலாம். நீங்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவு உங்களுக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஏதோ ஊழியம் செய்யறதுக்கு மாத்திரம் பரிசுத்த ஆவியின் தேவை அப்படி இல்லை. ஏதோ ஒரு காரியம் வேண்டுதல், ஏதோ ஒரு ஜெபம், இல்லை ஏதோ ஒரு நெருக்கடியான நேரம்,
ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டுல, இல்ல ஏதோ ஒரு கல்யாண காரியம் நடக்குது, இல்ல ஏதோ ஒரு பிரசவ நேரம் நடக்குது, ஏதோ ஒரு எக்ஸாம் நடக்குது, ஏதோ ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, அந்த நேரம் மாத்திரம் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து இருப்பது, அந்த நேரத்தில் மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர்களே ரொம்ப தேடுவது, அந்த நேரம் மாத்திரம் ஆமென் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, அந்த நேரங்களில் மாத்திரம் அதிகமாக வேத வாசிப்பது, அதிகமாக ஜெபிப்பது, அதிகமான ஆவிக்குரிய உலகத்திலேயே இருப்பது அல்ல. அது அல்ல, வாழ்க்கை முழுவதும் நாம் அதில் நிறைந்து காணப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. இது யோவானின் வாழ்க்கையில சாத்தியமாக இருந்தது. யோவான் காலம் முழுக்க அவர் அதை நிறைவேற்றினார் என்று நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். முதலாவது நம்ம யாரை குறித்து பார்த்தோம்? முதலாவது நம்ம ஸ்தேவானை குறித்து, இரண்டாவது பர்னபா, மூன்றாவது பவுல், நான்காவது யோவானை குறித்து நாம் பார்த்தோம். கண்பானவர்களை 13வது அதிகாரத்துல நாம் தொடர்ந்து நம்ம 26 வாசிக்க கேட்கலாம், 26 30 வரை வாசிக்க கேட்கலாம். சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த இரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் கிறிஸ்துவையே அவர் அறியாமல் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். அவர்கள் வாக்கியங்களை என்ன வாக்கியம் நிறைவேற்றினாங்க? தீர்க்கதரிசனம் நிறைவேற்றினாங்க. என்ன தீர்க்கதரிசனம் நிறைவேற்றினாங்க? ஆமென். அவர் இப்படியாக கொல்லப்படுவாரு, இப்படி அடிக்கப்படுவாரு, இதெல்லாம் இவருக்கு இவ்வளவுலாம் செய்வாங்க, இவர் சிலுவையில அறைவாங்க, எல்லா மனித பாவங்களுக்காக ஒருத்தர் வந்து கொல்லப்படுவார், பலியாக ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று எழுதப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேற்றுறதுக்கு இப்படி ஒரு இடரலை உண்டாக்குகிற இவர்களுக்கு இடரல், இவர்களுக்கு வாழ்க்கையில் இதை நிறைவேற்றுகிறதுக்கு இவங்க வாழ்க்கையில அதுலதான் இவங்க நிறைந்திருந்தாங்க. ஆண்டவருக்கு இடரல் உண்டாக்குறதுலையும் ஆண்டவரை கொண்டு போய் சிலுவையில அறையிற வரைக்கும் ஓய மாட்டேன்னு சொல்லிட்டு அதுலதான் அவங்க நிறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். கெடுதி செய்கிறதுக்கு நிறைந்திருந்தார்கள். நம்ம இவ்வளவு நேரம் பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருங்களை கருத்து பார்த்தோம். இவங்க ஆண்டவருக்கு ஒரு கேடு நினைக்கணும், இதுதான் அவங்க வாழ்க்கையில டார்கெட், இதுலதான் அவங்க சிந்தனை ஃபுல்லா, ஆவி ஆத்மா சரீரம் முழுக்க முழுக்க இதுலே தான் நிறைந்திருந்தாங்க. எப்ப 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 எப்பன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிறிஸ்துவர்களாகிய நமக்கும் கூட இன்னைக்கு உலகம், நாம் கிறிஸ்துவர்கள் அல்லாததா இருக்கிறபடினாலும் உலகம் நம்மை பகைக்கிறது இல்லையா? பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் உலகத்தார் அல்லாததா இருக்கிறதுனால, நீங்க உலகத்தார் அல்லாததால் உங்களை உலகம் பகைக்கிறது. அதே நீங்க உலகத்தாரா இருப்பீர்களானால் உங்களை உலகம் பகைக்கவே பகைக்காது. ஏன்னா நீங்களா அவங்கள போலவே எல்லா பாவத்தையும் செய்து கொண்டு இருப்பீர்களானால் அவங்க உங்களை என்ன செய்ய மாட்டாங்க, டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க, இவங்கள நம்ம ஆளுதான் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் இன்றைக்கு இடரல் வருகிறது. இயேசுவுக்கு கெடுதி நினைக்கிறதுல அவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அதுலதான் அவங்க மனசெல்லாம் நிறைந்து இருந்தது. அதை நிறைவேற்றி விட்டால் அவங்க வாழ்க்கையில பிறவி பயன் அடைந்து விட்டதாக அர்த்தம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு, அவனுடைய நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை சாட்சியா வாழ நினைக்கிற நமக்கும் கூட இன்னைக்கு பிசாசு அவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதில் அவன் நிறைவுள்ளவனாய் இருக்கிறான். நம் வாழ்க்கையை நம்முடைய சத்தியத்தை விட்டு தரிசனத்தை விட்டு விலகி செல்வதில், நம்ம இடர பண்ணுவதில் அவன் நிறைவுள்ளவனாய் காணப்படுகிறான். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய ஆப்கானிஸ்தான் தேசத்துல கிறிஸ்துவர்களுக்கு பயங்கரமான நெருக்கடி, அங்கே சபைகளுக்கு நெருக்கடி, ஊழியக்காரர்களுக்கு நெருக்கடி. கிட்டத்தட்ட 226 மிஷனரிகள் அங்கே கொல்லப்போவதாக அவர் அறிவித்திருக்கிறார். தயவு செய்தெல்லாம் நீங்க ஜெபம் சும்மா கேட்டு போறதுக்கு இல்லை. மிஷனரிகள் பல நாடுகளிலிருந்து இயேசுவை குறித்து, அது ஒரு இஸ்லாம் தேசம், அங்க ஆண்டுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க 226 மிஷனரிகள் அங்க இருக்கிறார்கள். இப்ப அங்க இருக்கிற நிலைமை வேற. தீவிரவாதிகளால் அந்த தேசம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த தேசத்துல கிறிஸ்துவர்கள் பாதாளத்துக்கு அடியில, பூமிக்கு அடியில பாதாளம் அமைத்து அங்கு அறை அமைத்த ரகசியமாக பல வருடமாக ஒரு ஊழியர் ஒரு சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த ஊழியருக்கு ஆபத்து, அந்த சபைக்கு ஆபத்து, கிறிஸ்துவர்களுக்கு ஆபத்து. இன்னைக்கு அந்த தேசம் கிறிஸ்துவுக்கு கெடுதி நினைக்க வேண்டும், சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றியாக வேண்டும் என்பதில் இவர்கள் நிறைவுள்ளவர்களாக இருந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு அந்த ஆப்கான் மக்களுக்காக கட்டாயம் நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு தப்பிப்பார். 28வது வாசிக்கலாம். மரணத்திற்கு ஏதுவானதொன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி
கல்லறையிலே வைத்தார்கள். தேவனும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய வாழ்க்கையில நிறைவானது எதுவென்றால் இந்த உலகத்திற்காக மரிக்க வேண்டும், மனுகுலத்தின் பாவத்திற்காக மரிக்க வேண்டும். அவ்வளவுதான். இத்துடன் முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று சொன்னது காரணம் என்ன? அவர் வாழ்க்கையில நிறைவானது, வாழ்க்கையில தரிசனம் நிறைவேறிற்று, அவர் வாழ்க்கையில தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றுவதில் அவர் நிறைவுள்ளவராக இருந்தார். தேவ சித்தம் நிறைவேற்றணும், அதுதான் அவர் வாழ்க்கையில், அதுதான் நோக்கமா இருந்துச்சு. இடையில அப்பப்ப நிறைய பேர் அதை காப்பாற்ற துடித்தார்கள். இப்ப சொல்லுங்க, நாம ஏதாவது சண்டை ஏதாவது பண்றோம், நோ நோ நோ, இதற்காகவே நான் வந்தேன், புறப்பட்டு வந்தேன்னு சொன்னேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதிலே ஆமென் நிறைவுள்ளவராய் இருந்தார். பிலாத்து தப்புவிக்க வேண்டும், இயேசுவை காப்பாற்ற வேண்டும், பிலாத்து துடிச்சிட்டு இருந்தார். 3 முறை பிரயாசப்பட்டார், உடன் இருந்தவர்கள் எல்லாம் பிரயாசப்பட்டார். ஏரோது ராஜா வந்தார், திடீர்னு வந்து ஏரோது ராஜா வந்து இயேசுவை காணும்படி வந்து இயேசுவை காப்பாற்ற, இயேசு சொல்றதெல்லாம் கேட்கணும், ஒரு அற்புதத்தை அவர் வாயால கேட்கணும். ஒரே நேரம் ஏரோது அவர் ப்ளீஸ் பண்ணியிருந்தா, ஏரோதை திருப்திப்படுத்தி இருந்தா, ஏரோது மூலமாக இயேசு விடுவிக்கப்பட்டிருக்கலாம், பிலாத்து மூலமா இயேசு விடுவிக்கப்பட்டிருக்கலாம், கூட இருந்த சீஷர்கள் மூலமா இயேசு விடுவிக்கப்பட்டிருக்கலாம். இல்லவே இல்லை. அவர் வாழ்க்கை முழுவதும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதிலே அவர் வாழ்க்கை நிறைந்திருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவ சித்தம் நிறைவேற்றுவதிலே தான் நாம் நிறைந்து காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நமது பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் அற்பமான பிரயோஜனம் அற்றது. அது அற்பமானது. அது ஆண்டவர் நமக்கு நிறைவாய் தருவார், அது சந்தேகமே கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு இந்த பூமியின் தேவை இருக்கிறதோ அவருக்கு நன்றாக தெரியும். சரிங்களா? இன்றைக்கு உங்களுக்கு பட்ஜெட், ஒரு மாசம் பட்ஜெட் இவ்வளவுனா, அடுத்த 2 வருஷம் கழிச்சு, அடுத்த 5 வருடம் கழித்து உங்கள் பிள்ளைகள் வளருவார்கள், அதை கேட்டார்ப்போம் உங்களுடைய பட்ஜெட் பெரிதாகும், விலைவாசி உயரும். அதையெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே கணக்கில் வைத்திருக்கிறார். அதெல்லாம் அதுக்கேற்ற தேவையை கர்த்தர் சந்திப்பார். நம் வாழ்க்கையில என்ன நோக்கம் இருக்கணும்னா, ஆண்டவரே உங்க சித்தம், உங்க சித்தம் நிறைவேற்றுவதுதான் என் வாழ்க்கை நிறைவா இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய நிறைவா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, 40வது நாள் உபவாச ஜெபத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம், நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். தரிசனம் நிறைவேற்றுவதில் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். யோவானை போல பரிசுத்தாவில் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஸ்தேவானை போல விசுவாசத்திலும் வல்லமையில் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். ஒரு பர்னபாவை போல நல்லவன் என்றும் பரிசுத்தாவி விசுவாசம், நீங்கள் அதில் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். ஒரு பவுலை போல நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். ஆமென். அப்பதான் சத்துருவின் காரியங்களை நீங்கள் இனங்கண்டு கொள்ள முடியும். ஆமென். மாயவித்தக்காரனுடைய கிரியைகளை நீங்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டும். உங்க வீட்டுக்கு விரோதமாக காரியங்கள் செய்யப்படுகிறதானால், உங்களுக்கு விரோதமாக, உங்க சாட்சிக்கு விரோதமாக, உங்க சரீரத்துக்கு விரோதமாக, பொருளாதாரத்துக்கு விரோதமாக, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு விரோதமாக சத்துரு ஏதோ யாரோ எவரோ எங்கேயோ ஒரு செய்வனையோ மாந்திரிகளோ ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார்களானால் அதை நீங்கள் ஆவியை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் பவுல் மாயவித்தக்காரனுடைய கிரியைகளை கண்டுபிடித்தார். கண்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 35ஆம் வசனம் வாசிக்கலாம். அன்றியும் உம்முடைய பரிசுத்த அழிவை காண ஒட்டீர் வேறொரு சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது. வேறொரு சங்கீதத்திலும் சொல்லி இருக்கிறது. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து. போதும் அது வேண்டாம். 52ஆம் வசனம் வாசிக்கலாம். 13:52 வாசிக்கலாம். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆணுடைய பிள்ளைகள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய நீங்க இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுங்க. இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு வர்ற பிரச்சனை அதே பிரச்சனை மற்றவர்களுக்கு வந்தாலும் நீங்கள் எப்படி இருக்கணுமா? நீங்கள் சந்தோஷத்துல பரிசுத்த ஆவியில நிறைவுள்ளவங்களா இருக்கணும். உங்களுக்கு அதே லாக்டவுன் தான் இன்னொருத்தருக்கும் வந்துருக்கு, உங்க வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வந்துருக்கு. இந்த லாக்டவுனால வருகிற பொருளாதார இழப்புகள் உங்களுக்கு வர்ற மாதிரி அவங்களுக்கு வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு அவங்கள காட்டிலும் இன்னைக்கு யார் அதிகமா கவலைப்படுறவங்களா இருக்கிறாங்க உலகத்துல? அவிசுவாசமா இருக்கிற கிறிஸ்துவர்.
வேதம் என்ன சொல்லுது? நீ சந்தோஷத்தாலும் பரிசுத்தாவியாலும் சீஷர்கள் நிரப்பப்பட்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து 3வது வருதா 4வது வருதா வராம கூட வராம போகணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணிருக்கோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நாம் சந்தோஷத்தினாலும் ஆமென் பரிசுத்த ஆவியினாலும் சீஷர்கள், நம்மெல்லாம் ஆண்டவருடைய சீஷர்கள் தானே. ஆமென், நாம் ஆண்டவருடைய சீஷர்கள், நாம் நிறைவுள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் பவுல் சொல்றார். எல்லா சூழ்நிலும் வாழ்விலும் இருக்க தெரியும், நான் தாழ்விலும் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். அதுதான் ஒரு சீஷன், அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. பயந்து ஓடி ஒளிந்து நடுங்கி என்ன செய்ய போகிறோமோ என்று சொல்லி அதை குறித்தே யோசித்துக் கொண்டிருக்கிறார். சீஷர்கள் விசுவாசத்திலும் ஆமென் பரிசுத்த ஆவியிலும் அவர்கள் சந்தோஷத்திலும் அவர்கள் பரிசுத்த ஆவியிலும் நிறையப்பட்டிருந்தார். ஆண்டவர் உங்களை நிறைவுள்ளவர்களாய் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஒரு ஸ்தேவான் விசுவாசத்தில் வல்லமையில் நிறைந்திருந்தார். அதுபோல அற்புத அடையாளங்கள் நடந்தது. ஆமென். பர்னபா நல்லவன், பரிசுத்த ஆவி விசுவாசத்தில் நிறைந்திருந்தார். அவர் அநேக ஜனங்கள் ரட்சிப்புகளை கொண்டு வந்தார். பவுல் பரிசுத்த ஆவி நிறைந்திருந்ததுனால ஆமென் அங்க என்ன நடந்தது? அங்க மாயவித்தைக்கான சதி ஆலோசனைகளை கண்டுபிடித்தார். எனக்கு அன்பானவர்கள், நீங்க ஆமென் பரிசுத்த ஆவியிலே எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும். யோவான் வாழ்க்கை முழுவதும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருந்தார். இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து இயேசு கிறிஸ்து சதி ஆலோசனை கெடுதி நினைத்தவர்கள் ஆமென் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறும் வரைக்கும் அவர்களை நிறைந்திருந்தார். ஆனால் அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து உலகத்திற்காக எல்லா மனிதனுடைய பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் தன்னுடைய பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் முழுக்க முழுக்க நிறைந்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கடைசியாய் சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். விசுவாசத்திலும் வல்லமையிலும் நல்லவர்கள் என்ற பெயர் எடுப்பதிலும் ஆண்டவர் உங்களை நிறைவுள்ளவர்களாய் மாற்றுவாராக. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. இன்றைகளை நிறைவாக்குங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவீங்களா? இந்த ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து 2 நிமிடம் ஜெபம் பண்ண முடிக்கலாம். ஆமென். 2 நிமிடம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க, வல்லமையில நிரப்புங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. வாய்களை திறங்க. எல்லாம் உங்க தலைமையில கைகளை வைத்து கேளுங்க. உங்க தலைமையில நீங்களே கைகளை வைங்க. உங்க தலைமையில நீங்களே கைகளை வைங்க. கேளுங்க. பரிசுத்த ஆவியை நிறைவைத்தார். விசுவாசத்தை நிறைவைத்தார். ஆமென். விசுவாசத்தை நிறைவைத்தார். நல்லவனுடைய நிறைவைத்தார் ஆண்டவரே. நல்லவனுடைய பேர் எடுக்கிற நீங்களுக்கு நிறைவைத்தார் ஆண்டவரே. ஆமென். சத்துரு கிரியைகளை சாத்தானுடைய தந்திரங்களை கண்டுபிடிக்கிற ஒரு நிறைவுள்ள பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தார். கேளுங்க. நிறைவை தாங்க அப்பா. ஆண்டவரே அப்பா, யோவானை போல வாழ்க்கை முழுவதும் பரிசுத்த ஆவி நிறையப்பட்டிருந்த ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவை. ஆமென். ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் நிறைந்து காணப்பட்டார் இயேசு கிறிஸ்து. என் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. ரபா ஷியாந்தா லமாக்கனா மதுடாபாலா ஷியாந்தா டபா கமாலாபா. எல்லாரும் கேளுங்க. தலைமையில கையை வச்சு கேளுங்க. அவர்கள் தலைமையில கைகளை வைத்து கேளுங்க. பரிசுத்த ஆவி நிறைவை தாரும் ஆண்டவரே. ஓ பரிசுத்த ஆவி நிறைவை தாரும் ஆண்டவரே கேளுங்க. ரபாலா ஷியாந்தா லமா கபாலா துராமா கபாலா ரிபாலா